அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு செவ்வாழை ஃபீல்டு. இதில் என்ன நோய் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த செவ்வாழை காட்டுக்குள்ளே போனதையுமே ரொம்ப அதிகமாக பார்த்தீனிய களை செடிகள் இருக்குது. முதல்ல நாம் இந்த களையை கொல்லணும். அதுக்கு பெரிய 100 ml ஒரு டேங்க்கு 10 லிட்டர் தண்ணிக்கு போட்டு களை மருந்து அடிச்சு விட்டு இதை சுத்தம் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னா அப்படியே போவோம். ஏன்னா களை அதிகமாக இருந்ததுன்னா விளைச்சலும் பாதிக்கு, நோய் தொற்று, பூச்சி இது எல்லாமே அதிகப்படியாக வாழையில் டேமேஜ் பண்ணும். ஆக மொத்தம் காடு நீட்டாக சுத்தமாக இருக்கணும். அதுக்காக நாம் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி இதை அடைக்கலாம். இது பெரியவங்கிறது மண் அதிகமாக வேறு பாதிக்காது. குல்ஃபோனேட் அமோனியா 13% SL, அதனால் வாழை பாதிப்பும் கம்மியாக இருக்குது. இது கோயம்புத்தூர் பூடு இல்லை பார்த்தீனியம்பு இது சுத்தமாக அதுக்கு அரெஸ்ட் ஆகிடும். இதில் என்ன பார்க்க வந்தோம்னா இந்த செவ்வாழையில் ஒரு நோய், அதாவது குருத்துக்கட்டை, வேரலுகள், வில்ட்டு, அதாவது குருத்து வரமானது, கண் சாகுது, கட்டை குருத்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபார்மரு. அதை நம்ம பார்க்க போனோம். இப்போ அப்படியே விசிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், இப்போ வாழை இது ஒரு 5 to 6 மாதமான வாழை. கால் மாறிட்டாங்க. க்ரோத் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஒரு 5 வாழை 6 வாழை ஒரு 10 வாழையில் இந்த வில்ட்டுன்னு சொல்லுவாங்க, கிழகழுகல் நோய், வேரழுகல் நோய் இந்த மாதிரி பாதிச்சிருக்கு. அது இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நான் முதல்ல இருந்தே இப்போ பராமரிப்பு இல்லாதது தான். முதல்ல ஆரம்ப காலத்துலேயே ஒரு 2 மாதத்தில் பேயரில் வேலம் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நூற்புழு கொல்லி இது முதல்லையே கொடுத்துருந்து கீழே வேர் மருந்து கொடுத்துருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருவது ரொம்ப குறைவு. இது இது சிக்கோடாக்கா இலைப்புள்ளி நோய். இதுக்கு நாம் நேட்டிவோ 20 கிராம் per டேங்க் தரணும். இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இதில் பெரிய இஷ்யூ இதுதான். இப்போ வீடியோவில் வரும் பாருங்கள், காட்டுறான். இந்த இது மாதிரி வில்ட்டுனா மட்டை அடுக்கடுக்கா இருக்கா, குருத்து வாரதை நின்று இப்படி செடியே காஞ்சிடும். இப்போ வேரல்கள், கிழங்குகள் நோய் இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த ப்ராப்ளம். இது கிட்டத்தட்ட இதுக்கு என்ன தீர்வுனா, குளோரி 50 EC 1 மில்லியும், காப்பர் ஹைட்ராக்சைடு 1.5 கிராமும் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வேர் பகுதி நனையும்படி ஊற்றி விடணும். இந்த மாதிரி உங்களுக்கு வாழையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா முதல்ல இருந்தே பராமரிப்பு, ஒரு 3 மாதத்தில் ஒரு முறை வேர் மருந்து, அது மாதிரி கால் மாறினதுக்கப்புறம் ஒரு முறை வேர் மருந்து கொடுக்கணும். இது கால் மாறினதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய வேர் மருந்து விவசாயிகள் கவனிக்காமல் இப்படி களை ஏற விட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால் இப்போ நாம் போய் ரெக்கமெண்ட் பண்ணி இதுக்கான வேர் மருந்து கீழே இப்படி முட்டி சுற்றி ஊற்றி மறுபடி இந்த களைகளை கொண்டு சரி செய்யணும்னு அவர்கிட்ட ஒரு பரிந்துரை பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுவும் அதுதான். இது சிலது தானாக கூட சரியாகுது. நோய் தாக்குதல் குறைவாக இருக்கிறது தானாகவே கொடுத்து நல்லா கொடுத்து வந்தது. சிலது இதெல்லாம் வாடி செத்து போகிற லெவலுக்கு போயிடுச்சு கண்ணு. அதனால் முறையாக பராமரித்து வாழையை ஃபஸ்ட்டு களை இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது ஒரு 2வது மாதத்தில் வேலம் ப்ரைம் அப்படிங்கிற மருந்து வேரை சுற்றி ஊற்றணும். உங்களுக்கு நூற்புழு இல்லைனாவே இந்த வில்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறு குறைவு. அதாவது வில்ட்டு வர்றதுக்கான முதற் காரணமே மண்ணில் இருக்கிற நூற்புழு தான். அந்த நூற்புழுவை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணாவே வாழையில் வர்ற நோய்கள் முடிந்தவரை வாழையை தாக்காது. அதுவும் போது விளைச்சலும் பிரச்சனை வராது. அல்லது நம்ம FMC பியூருடான் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ கொடுக்கலாம்.
அதாவது 1000 வாழைக்கு. சப்போஸ் இல்லை வேப்ப புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு 1000 வாழைக்கு ஒரு 2 மூட்டை கொடுக்கலாம். இதையை நாம் சரி செய்யணும். அதே மாதிரி அங்கக உரங்கள் அதிகமாக கொடுக்கணும். நைட்ரஜன் உரங்கள், யூரியா அதிகமாக கொடுக்கக்கூடாது, குறைந்த அளவே கொடுக்கணும். பாஸ்பரஸு, பொட்டாசு, போரானு, கால்சியம் இதெல்லாம் வாழைக்கு இன்றியமையாத சத்துக்கள். இதையே நாம் இலைவெளி தெளிப்பு இல்லைன்னா மண் அணைக்கும் போது உரம் தர்றது கொடுக்கலாம். ஒரு வாழைக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 300 to 350 கிராம் எல்லா உரங்களும் கலந்து வச்சுட்டு வரணும். செவ்வாழை உங்களுக்கு எப்படி 12 to 13 மாதம் ஆகும் வீட்டுக்கு வரது. அதனால் அதே அளவு உங்களுக்கு இதனோடக்கு உரம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பயிர் செவ்வாழை. அதனால் அதிகப்படியாக உரம் தரணும். இப்போ நம்ம கதிரி வேலையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 8 மாதத்து வரைக்கும் உரம் கொடுத்தா போதும். ஆனால் செவ்வாழை 11 மாதம் வரைக்கும் நல்லபடியாக கொடுக்கணும். அதனால் விவசாயிகள் இது என்ன பிரச்சனை என்னென்னு தீர்வறிஞ்சு அந்தந்த டைமுக்கு உரம் கொடுக்க வேண்டிய டைமுக்கு உரமும், மருந்து தெளிக்க வேண்டியதை மருந்தும் கொடுத்து இந்த நல்ல விளைச்சல் பெற்று நல்ல ஈல்டு எடுக்குமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த விவசாய தகவலுக்கு வேலன் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.